நீ இந்த கடனை செலுத்தவே உனக்கு வாய்ப்பே கிடையாது. நீ இதுல தப்பிக்கணும்னா நீ சாகிறத தவிர உனக்கு வேற வழி இல்லை. இப்படின்ற ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கொடுத்து ஒரு மனநிலைக்கு கொண்டு போயிடும். ஆமா, இது எல்லாரும் இவங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதை வாங்கினா அவன் ஓடி போயிட்டான். இவங்க என்ன செய்யறதுன்னே தெரியல. அவங்க கேட்பாங்கல்ல, உன் மூலமா தானே கொடுத்தோம், நீ சொன்னதானே தானே நாங்க கொடுத்தோம். ஆமா, கடைசியில் ரொம்ப உச்சக்கட்ட டார்ச்சர் வந்த உடனே ஒரு நாள் என்னச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த வீட்டு அந்த மனைவி அவங்க என்ன செய்யறாங்க, தாங்க முடியாம டார்ச்சர்ல பக்கத்துல எங்களுக்கு ரயில்வே ட்ராக் இருக்குது, அங்க போயிட்டு ட்ரெயின்ல போய் விழுந்து தற்கொலை பண்ணி செத்து போறாங்க. தன்னுடைய மனைவியை இந்த இடத்துல பையன் தன் தாயை தற்கொலையில இழந்துட்டாங்க. இவங்க இன்னும் டிப்ரெஷன் ஆயிட்டாங்க. டிப்ரெஸ் ஆகிட்டு என்ன செய்யறாங்க, இவங்க தலைமறைவாகி இவங்க ஓடுறாங்க. ஏதோ ஜனங்க இவங்களை துரத்துறாங்க. இவங்க ஓடி போய் என்ன செய்யறாங்க, வீட்டில் ஏற்கனவே தற்கொலை ஆகிப்போச்சு. இப்போ இந்த பிசாசு என்ன செய்யுது, ஏற்கனவே தற்கொலை ஆன உடனே இந்த தற்கொலை தான் உங்களுக்கும் முடிவு, ஒரு தீர்வு. ஆமா அப்படி சொல்லி அந்த தகப்பனுக்கும் மகனுக்கும் இதே இந்த தற்கொலையை தூண்டுகிற ஆவி அவங்க கிட்ட பேசுது. இவங்க நேர ட்ரெயின் ஏறி கிளம்பி திருச்சிக்கு போறாங்க. போய் அங்க தகப்பனும் மகனும் அங்கே ஒரு ட்ரெயின்ல விழுந்து அவங்க 2 பேரும் அங்க தற்கொலை பண்ணி சாகிறாங்க. கிறிஸ்டியன் நெட்டுநேர்கள் அனைவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறோம். பிசாசின் கிரியைகள், பிசாசின் தந்திரங்கள், இந்த கான்செப்ட்ல நம்ம நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அநேக சந்தேகங்கள், அநேக மக்களுக்கு இருக்கிற சந்தேகங்களுக்கான பதில்கள் இந்த வீடியோஸ் மூலமா உங்களுக்கு தெரிய வருது. அநேகர் கான்டாக்ட் பண்றீங்க. பாஸ்டர் ஸ்டீபன் அவங்களும் நீங்க கான்டாக்ட் பண்றீங்க. அந்த வகையில இன்னைக்கும் பாஸ்டர் ஸ்டீபன் அவங்க நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. என்ன ஒரு சந்தேகம் இருக்கு, இந்த சந்தேகம் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இருக்கு. அதற்கான பதிலை நம்ம பாஸ்டர் கிட்ட கேட்டுக்கலாம். பாஸ்டர் எப்படி இருக்கீங்க பாஸ்டர்? ரொம்ப நல்லா இருக்கேன். அநேக இன்டர்வியூஸ் நம்ம பண்றோம், அநேக மக்களுக்கு பிரயோஜனமா இருக்கு, அநேக பேர் கான்டாக்ட் பண்றாங்க. அந்த வகையில இப்பவும் ஒரு கேள்வி, இது என்னோட கேள்வி மட்டுமல்ல, இந்த கேள்வி எல்லா மக்களுக்குமே இருக்கு. என்ன கேள்வினா, கடன். தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் கடன் வாங்குறது. லாஸ்ட்ல இந்த கடன் மூலமாக அநேக குடும்பங்கள் சூசைட் பண்றாங்க, தற்கொலை பண்றாங்க, வேற நிறைய பிரச்சனைகள் நடக்குது. அவங்க லைஃபே முடியுது. அவங்க ஒரு சின்ன கடன் வாங்குறது, லாஸ்ட்ல அது வேற மாதிரி முடியுது. சிலர் கடன் வாங்குறாங்க, இன்ட்ரெஸ்ட் ஏறுது, அப்புறம் கட்ட முடியாத சூழ்நிலை வருது, வீடெல்லாம் ஜப்தி ஆகுது, இப்படிலாம் பார்க்குறோம். ஸோ இப்படி இந்த கடன் வாங்குறது, இதற்கும் சாத்தானின் கிரியைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? ஒரு மனிதன், நார்மலான மனுஷனை ஒரு ஆசைக்குள்ளாக தள்ளி விடுறது, இதுக்கு பின்னால என்ன இருக்கு? ஒரு சின்ன விளக்கம் கொடுங்க. கடன் பிரச்சனைன்றது மனுஷன் தனக்குத்தானே ஏற்படுத்தி கொள்ளுகிற ஒரு பிரச்சனை. ஆண்டவர் நம்மளை படைக்கும் பொழுது நமக்கென்று எல்லா காரியத்தையும் அவரே திட்டமிட்டு விடுகிறார். நமக்கு என்ன தேவை, என்ன அவசியம் என்கிறதில் அவரே திட்டமிடுறார். அதாவது அவருடைய பிளான் எப்படி பார்த்தீங்கன்னா, பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டுங்கிறார். அப்போ பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் நம்ம லைஃப்ல எல்லாமே கர்த்தருடைய திட்டத்துக்குள்ளே இருக்கு. எது நம்ம இருக்கணும், நம்மகிட்ட எது இருக்கணும், எது இருக்கக்கூடாது, எது அவசியம், எது அவசியம் இல்லை, எது எந்த நேரத்தில் நமக்கு இருக்கணும், எந்த நேரத்தில் அதை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே ஆண்டவரை திட்டமிடுறார். இதை ஒரு தேவ பிள்ளை புரிஞ்சுட்டு நடந்தா இந்த கடன் பிரச்சனைக்கு போகிறதற்கு வாய்ப்பே கிடையாது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, இந்த எல்லையை தாண்டிய ஆசைகள், உலக ஆசைகள், இந்த கடன் பிரச்சனை வர்றதுக்கு பல ரீசன் இருக்குது. நிறைய ரீசன் இருக்கு. அதுல ஒரு ரீசன் நமக்கு இவங்களுக்குள்ள இருக்கிறதான ஆசைன்னு சொல்றதா அல்லது பேராசைன்னு சொல்றதான்னு தெரியல. பேராசை, அதை மற்றவங்கள பார்த்துட்டு இதுவும் நமக்கு இருக்கணும், இதுவும் நமக்கு வேணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு ட்ராப்பும் நமக்கு நிறைய இருக்குது. நம்மளே ஃபோன் பண்ணி நமக்கு கடன் வேணுமான்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி ஒரு டெய்லி நிறைய பேருக்கு நிறைய கால்ஸ் வருது. அவங்க ஒரு சின்னதாக ஒரு இஎம்ஐயோ ஏதாவது பண்ணி அவங்க கட்டி முடிச்சிருந்தா கூட இந்த கம்பெனியில் இருக்கவங்க விட மாட்டாங்க. அவங்களுக்கு இவ்வளோ லட்சம் இப்போ உடனே நாங்கள் ப்ராசஸ் பண்ணிடுறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பேங்க்ல இருந்தே கால்ஸ் வரும். ஒரு கடன் வேணுமான்னு நம்ம சும்மா இருக்கிறவங்களையும் நம்மளை தூண்டி விடுவாங்க.
அப்போ அப்படிப்பட்ட ஒரு உலகத்துல தான் நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதுல வந்து இந்த ஒரு கண்டென்ட் நம்மளோட லைஃப் வந்து கர்த்தருடைய சித்தத்தில் இருக்கணுன்ற ஒரு கண்டென்ட்ல இருந்தாங்கன்னா இந்த ட்ராப்ல விழ மாட்டாங்க. இப்போ நிறைய பேரோட வாழ்க்கையில ஒரு ஆடம்பர வாழ்க்கை, ரொம்ப அவசியத்துக்கு மிஞ்சின ஒரு வாழ்க்கைய வாழணும் அப்படின்னு நினைக்கும்போது தான், இது போல ஒரு ஒரு வலையில போய் மாட்டிக்கிறாங்க. இன்னைக்கு பல இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த 0% இன்ட்ரெஸ்ட்ன்னுவாங்க. அப்போ வந்து நினைப்பாங்க, இப்ப இன்ட்ரெஸ்ட் தான் வரலையே அப்படின்ற பேர்ல என்ன செய்வாங்க, இவங்க ஒரு சாதாரணமா ஒரு மொபைல் வாங்க போறாங்கன்னா, ஒரு ரூ. 10,000 ஒரு மொபைல் ஒண்ணு வாங்க போறாங்கன்னா, அங்க போனோம்னு சொன்னா, இது 0% இன்ட்ரெஸ்ட் தான். நீங்க வந்து மாசம் மாசம் ரூ. 2,000 கட்டினா போதும். அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அப்படியே ஒரு ரூ. 50,000 மொபைல் நம்ம தலையில கட்டிடுவாங்க. அவங்க எப்பண்டா நம்மள பிடிச்சு கட்டி விடலான்னு தான் இருப்பாங்க. ஆமா. இவங்க அதுல போய் சிக்கிருவாங்க. மாட்டிடுவாங்க. ஆசையை பார்த்த உடனே. இப்படிதான் நடக்குது. நம்மள ட்ராப்ல போட்டுருவாங்க. இதுல அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இது காட்டுவாங்க. 0% இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஆஃபர் காட்டுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இதுல போய் இந்த வலையில வந்து விழுந்துடுறாங்க. இதுல வந்து விழுந்துட்டு இன்னைக்கு பார்க்கும் பொழுது, அன்னைக்கு அவங்க லாக் ஆகும்போது அவனுக்கு தெரியாது. அதுக்கு பிறகு அதுக்குள்ள வந்து ஹிடன் இதெல்லாம் நிறைய இருக்கும். போட்டு கடைசியில அவங்கள பல மடங்கு கொண்டு போய் அவங்க மீள முடியாத நிலைமையில கொண்டு போய், கடைசியில இன்னைக்கு நிறைய பேர் அதுல வந்து தற்கொலை பண்ணி செத்து போகிற நிலைமைக்கு வருகிறது. இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் வந்து பேங்க்ல லோன் வாங்கிட்டு, கடைசியில வந்து குடும்பமாகவே தற்கொலை பண்ணி செத்த சம்பவங்கள்ல நிறைய இருக்குது. பேப்பர்ல நம்ம நிறைய படிப்போம். படிக்கிற அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது, இந்த நிலைமைக்கு இந்த கடன் பிரச்சனையில கொண்டு போய் தள்ளுறதுல வந்து, இதுல பிசாசுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அவங்களுக்கு இருக்குது. ஒரு பக்கத்துல இவங்களுடைய தவறான ஒரு தெரிந்து கொள்ளுதல் ஒண்ணு. ஆசை. ஆமா, ஆசை. அப்ப தேவ திட்டத்தை தாண்டி இவங்க ஆசைப்படுறாங்க. இப்ப இந்த இடத்துல இவங்க நினைக்கிறாங்க, நம்ம நினைக்கிறோம், இவங்க ஏதோ ஆசைப்படுறாங்கன்னு. ஆனா அந்த ஆசைக்கு பின்னால பார்த்தீங்கன்னா, அசுத்தாவிகளுடைய செயல்பாடு இருக்கும். தேவைக்கு மிஞ்சி ஆசைப்படுறது, விருப்பத்தை வந்து அவங்களுக்குள்ள அதிகமா தூண்டி விடுகிறது, ஒரு ஆடம்பர வாழ்க்கைக்கு நேராக அவங்களுடைய இருதயத்தை இழுத்து விடுறது. இது போல இந்த ஆவிகளுடைய செயல்பாடு இருக்கிறதுனால, இவங்க மைண்ட் கண்ட்ரோல் இல்லாம அதுல என்ன செய்றாங்க, போய் லாக் ஆகுறாங்க. இதனுடைய விளைவு என்னன்றது தெரியாம போய் லாக் ஆகுறாங்க. அப்படி லாக் ஆன பிறகு ஒரு கட்டத்துல கொண்டு உடனே இந்த ஸ்பிரிட் எல்லாம் என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, அவங்கள வந்து ஒரு டிப்ரெஷன்ல கொண்டு போயிடுது. என்ன டிப்ரெஷன் கேட்டீங்கன்னா, நீ வந்து இதிலிருந்து மீளவே முடியாது, நீ இதுல இருந்து தப்பிக்க வழியே கிடையாது, நீ வந்து இந்த கடனை வந்து செலுத்தவே உனக்கு வாய்ப்பே கிடையாது, நீ இதுல இருந்து தப்பிக்கணும்னா நீ சாகிறத தவிர உனக்கு வேற வழி இல்லை, இப்படின்ற ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கொடுத்த ஒரு மனநிலைக்கு கொண்டு போயிடும். ஆமா. இங்க ஆரம்பிச்சு அது ஆரம்பிக்கும் போது ஸ்வீட்டா இருக்கும், ஒரு பொருள் கிடைக்குதுன்ற மாதிரி. ஆனா அது போக 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 அதோடைய கொடூரமான கரம் அவங்களை வந்து பிடிக்கிறதுக்கு பின்னால் தான் உணர்வாங்க. அதோட எண்டு வந்து ரொம்ப கொடூரமா இருக்கு. ஆமா. அந்த அது வரும்போது தான் உங்களுக்கு தெரியுமே தவிர அதுக்கு முன்னாடி அது தெரியவே தெரியும். அப்புறம் வந்து அந்த ஒரு நெருக்கடி வரும். நெருக்கடி வந்தோடனே இதுல இருந்து நீ மீளவே முடியாது, நீ தற்கொலை பண்ணி சாகிறத தவிர உனக்கு வழி இல்லை, இப்படி ஒரு மைண்டை வந்து இது அசுத்த ஆவிகள் வந்து அவங்களோட ப்ரொஜெக்ட் பண்ணும். அப்புறம் அது வர ஆரம்பிச்ச பிறகு அவங்களால வந்து ஒரு கட்டத்துல வந்து அவங்க அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த சிந்தனை திருப்பி 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 அது கொடுக்கும்போது, ஏன்னா இவங்க கடன் வாங்கியிருப்பாங்க. டெய்லி அந்த கடன் கொடுத்தவங்க வீட்டுக்கு ஃப்ரண்ட்ல நின்று சண்டை போடுவாங்க. கடன் கொடுத்தவங்க கேட்டே இருக்க இவங்களால அவங்கள ஃபேஸ் பண்ண முடியல. வீடியோ விட்டே வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலையில லாஸ்ட்ல தள்ளி அது வந்து டிப்ரெஷன் ஆயிரும் அவங்களுக்கு. நம்ம இனி இப்படி இருக்கிறதுக்கு நம்ம செத்துடலாம் அந்த மாதிரி இது தப்பிக்கிறதுனா ஒரே வழி சாகிறது. ஆகிறது. ஏன்னா அது வந்து கொடுத்து தீர்க்க முடியாதுன்ற ஒரு மைண்டுக்குள்ள வந்துருவாங்க அவங்க. அந்த மைண்டை கொடுக்கறதே பிசாசு தான். அப்படி பண்ணி கடைசியில் அப்படி பண்ணிடுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பக்கத்துல இந்த பொருள் ஆசையினால வருதுன்னு சொன்னேன். இன்னொரு சில விஷயத்துல பாத்தீங்கன்னா, சிலர் வந்து சில தவறான காரியங்களில் போய் அகப்பட்டு கொள்ளுவாங்க. அதாவது இன்னசென்ட்டா கூட அகப்பட்டு கொள்ளுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம், எங்க வீட்டுக்கு பின்னால ஒரு வீட்டுல வந்து நடந்த சம்பவம், ரொம்ப கொடூரமான சம்பவம். ஒரு நல்ல ஒரு குடும்பம், ஒரு கணவன் மனைவி ஒரு பையன், வாலிப பையன், 3 பேர் உள்ள ஒரு டீசென்ட்டான குடும்பம். இவங்க வந்து இவங்க கிட்ட இருந்து ஒருத்தர் வந்து அப்ரோச் பண்றாங்க, நாங்க ஒரு நல்ல பெரிய பெரிய கம்பெனிஸ்ல வந்து வேலை வாங்கி கொடுக்குறோம், உங்களுக்கு தெரிஞ்சவங்களை நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவங்கள பார்க்குறாங்க, இதுல அதுல அமௌண்ட் வருது, உங்களுக்கு ஒரு அமௌண்ட், உங்களுக்கு கமிஷன் கொடுக்குறோம், நீங்க ஆட்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க, அவங்களுக்கு நாங்கள் வேலை வாங்கி கொடுக்குறோம், ஒரு தொகை உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் சொல்றாங்க. அப்போ இவங்களும் பார்க்குறாங்க, சரி நல்லதா இருக்குன்ட்டு. இவங்க டீசெண்டான ஃபேமிலி தான். இவங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேரை வந்து கொண்டு போய் அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னா அவங்களும் என்ன செய்யறாங்க, வேலை வாங்கி கொடுக்குற, பெரிய பெரிய இடத்துல வேலை வாங்கி கொடுக்குறன்னு சொல்லிட்டு பெரிய தொகையை வாங்கிடுறாங்க. எல்லாம் இவங்க மூலமாக தான் போகுது. இப்படி போனோன்னு கடைசியில் அந்த பெரிய அளவுக்கு நிறைய பேர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அவங்க அப்ஸ்காண்ட் ஆகி ஓடி போயிடுறான். தலைமறைவாயிட்டாங்க. ஆமா.
அவன் தப்பிச்சு ஓடிடுறாங்க. இப்ப பணத்தை எல்லாமே இவங்க மூலமா கொடுத்துருக்கிறாங்க. இவங்க மாட்டிக்கிட்டாங்க. இவன் நல்லா மாட்டிக்கிட்டான். மாட்டோன்னு எல்லாம் நெருக்கடி கொடுக்குறாங்க. இவ்வளவு பணத்தை கொடுத்துன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளிலும் நிறைய பேர் லட்சக்கணக்கில் கொடுத்துருக்குறாங்க. கொடுத்துட்டு இது எல்லாரும் வந்து இவங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதை வாங்கினா அவன் ஓடி போயிட்டான். இவனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. நம்ம கேட்பாங்கல்ல, உன் மூலமா தானே கொடுத்தோம், நீ சொன்னனால தானே நாங்க கொடுத்தோம். ஆமா, இவங்க அறிமுகப்படுத்தினதுனால எல்லாம் மாத்துச்சு இல்லையா? அதனால இவங்களுக்கு அந்த நெருக்கடி ரொம்ப வந்து ஒவ்வொரு நாளும் டார்ச்சர். நல்ல டீசெண்டான குடும்பம். கடைசியில் ரொம்ப உச்சக்கட்ட டார்ச்சர் வந்த உடனே ஒரு நாள் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த வீட்டு அந்த மனைவி அவங்க என்ன செய்யறாங்க, தாங்க முடியாம டார்ச்சர்ல பக்கத்துல எங்களுக்கு ரயில்வே ட்ராக் இருக்குது, அங்க போயிட்டு ட்ரெயின்ல போய் விழுந்து தற்கொலை பண்ணி செத்து போறாங்க. அந்த பெண் வந்து தற்கொலை பண்ணி செத்து போறாங்க. கணவன் மனைவி ஒரு வாலிப பையன், அந்த மனைவி அவங்க தற்கொலை பண்ணி செத்து போறாங்க. செத்து போன உடனே இப்ப நிலைமை, இப்ப தகப்பனும் மகனும் மட்டும் இருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தன்னுடைய மனைவியை இந்த இடத்துல பையன் வந்து தன் தாயை தற்கொலையில இழந்துட்டாங்க. இவங்க இன்னும் டிப்ரெஸ் ஆயிட்டாங்க. டிப்ரெஸ் ஆகிட்டு என்ன செய்யறாங்க, இவங்க தலைமறைவாகி இவங்க ஓடுறாங்க. ஏதோ ஜனங்கள் இவங்களை துரத்துறாங்க. இவங்க ஓடி போய் என்ன செய்யறாங்க, வீட்டில் ஏற்கனவே தற்கொலை ஆகிப்போச்சு. இப்போ இந்த பிசாசு என்ன செய்யுது, ஏற்கனவே தற்கொலை ஆன உடனே இந்த தற்கொலை தான் உங்களுக்கும் முடிவு, ஒரு தீர்வு. ஆமா அப்படின்னு சொல்லி அந்த தகப்பனுக்கும் மகனுக்கும் இதே இந்த தற்கொலையை தூண்டுகிற ஆவி அவங்க கிட்ட பேசுது. இவங்க நேர ட்ரெயின் ஏறி கிளம்பி திருச்சிக்கு போறாங்க. போய் அங்க தகப்பனும் மகனும் அங்கே ஒரு ட்ரெயின்ல விழுந்து அவங்க 2 பேரும் அங்க தற்கொலை பண்ணி சாகுறாங்க. குடும்பமே அழிஞ்சிருச்சு. வெறும் இந்த பண பிரச்சனையில கடல்ல மாட்டிக்கிட்டாங்க. இந்த மாதிரி சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியாதுன்ற நிலைமையில வந்து அதனால மைண்ட் நெருக்கடி கொடுக்கப்பட்டு இதுல 3 பேர் நல்ல டீசென்ட், அந்த 3 பேருமே தற்கொலை பண்ணி குடும்பமே அழிஞ்சு போயிடுச்சு. ரொம்ப பரிதாபமான ஒரு நிலைமையில போய் அதன் பிறகு அந்த வீடு பல நாட்கள் பூட்டி கிடந்து, பின்பு கடன் கொடுத்தவங்க எல்லாம் வந்து அந்த வீட்டை உடைச்சு கையில கிடைக்கிற பொருள் எல்லாம் தூக்கிட்டு போனாங்க. அப்படி ஒரு பரிதாபமான ஒரு நிலைமையில போய் அந்த வீடு அழிஞ்சு, அந்த குடும்பமே அழிஞ்சு போயிடுச்சு. அதனால இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இவ்வளவு ஒரு ட்ராஜடி, ஒரு நல்லா இருந்த குடும்பத்தை பிசாசு இப்படி ஒரு பண விஷயத்துல கொண்டு போய் லாக் பண்ணி அவங்கள வந்து ஒண்ணுமே அதில் மீள முடியாதுன்ற ஒரு மனநிலைமைக்குள்ள தள்ளி, தற்கொலையை தவிர வேற உனக்கு ஒரு தீர்வை இல்லைன்ற ஒரு சூழ்நிலையை அவங்களுக்குள்ள உருவாக்கி, அப்படி மைண்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கடைசியில் தற்கொலையில் கொண்டு போய் அந்த ஒரு குடும்பமே கண்ணு முன்னால் அழிஞ்சு போச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது போல நிறைய நடக்கத்தான் செய்யுது இன்னைக்கு உலகத்துல. ஓகே பாஸ்டர், இந்த சம்பவம் கேட்கறதுக்கே ரொம்ப சோகமாகவும் இருக்கு, கொடூரமாகவும் இருக்கு. அவங்களோட முடிவு இப்படி ஆயிருக்குன்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒருவேளை இந்த கடன் வாங்கியிருக்கிறவங்க, குறிப்பா நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அவங்க தேவைக்கும் மேலாக ஆசைப்பட்டு ஒரு கடன் வாங்கியிருக்கிறவங்க, ஒருவேளை யாராவது இதை பார்த்தாங்கன்னா அவங்க அதுல இருந்து மீளுவதற்கு, மேலும் அவங்க அதை விட பெரிய சிக்கல்ல போய் சிக்காம இருப்பதற்கும் அவங்க என்ன பண்ணணும், ஒரு சின்ன மெசேஜ் கொடுங்க. நம்முடைய ஆண்டவர் வந்து இந்த கடன் பிரச்சனையிலிருந்து மீட்கிறதற்கு நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கார். ஏன்னா வேதத்துல பார்த்தீங்கன்னா உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்துல, நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய்ங்கிறாரு. ஆண்டவர் வந்து அழகா ஒரு பிளஸ்ஸிங் வாக்குத்தத்தமே கொடுத்திருக்காரு பைபிள்ல. அப்ப இதுல இருந்து நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து அறியாமையில அல்லது ஏதோ ஒரு உலக பொருள் ஆசையில இப்படி போய் கடல்ல மாட்டியிருக்கலாம், அல்லது நான் இப்போ ஏற்கனவே சொன்ன சம்பவத்தை போல ஏதாவது ஒரு வஞ்சகமான காரியத்துல வலையில போய் நம்ம வந்து பண பிரச்சனையில மாட்டி கடல்ல தேவையில்லாமலே போய் மாட்டிட்டு இருக்கலாம். ஆனா இப்படி இருக்கும்போது பயந்து போய் தற்கொலை தான் தீர்வுன்ற முடிவுக்கு வரவே கூடாது. ஏன்னா ஆண்டவரால் எந்த நிலைமையிலிருந்தும் யாரையும் தூக்கி எடுக்க கர்த்தரால முடியும். இதுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இதுல இருந்து கர்த்தர் மீட்பாருங்கிறதுல ஒரு தெளிவா இருக்கணும். தற்கொலை இதுக்கு தீர்வு கிடையாது, அதை நமக்கு புரியணும். இவங்க அந்த கடன் பிரச்சனையோடு தற்கொலை பண்ணி செத்துட்டாங்கன்னா ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை இந்த மனுஷர்கள் கைக்கு தப்பிக்கலாம், ஆனா நரகத்துக்கு தப்ப முடியாதே. தற்கொலைன்றது கொலைக்கு சமம். தற்கொலை தன்னையே கொலை பண்றான். ஆமா, அது கொலைதான். அப்ப அப்படி வரும்போது அவன் ஒரு கொலைகாரனை போலவே நரகத்துக்குள்ளதான் அவன் பிரவேசிக்கிறான். அதனால வந்து இதுல வந்து தப்பிக்கிறதுக்கு வந்து தற்கொலைன்றது ஒரு தீர்வே கிடையாது. அப்ப இதுக்கு வந்து அவங்க என்ன செய்யணும், கர்த்தர் மேல ஒரு நம்பிக்கை வைக்கணும். சரி, தவறு நடந்து போச்சு இல்லையா, தப்பு நடந்துருச்சு, கர்த்தர்ட்ட இருந்து அறிக்கையிட்டு, ஆண்டவரே நான் தேவையில்லாம இந்த மாதிரி பொருளாசையில் ஆசைப்பட்டுட்டேன்,
அல்லது இந்த மாதிரி ஒரு காரியத்தில் தேவையில்லாமல் இதுல சம்மந்தப்பட்டு இப்படி ஆயிட்டேன், என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும். அடுத்தது கேட்டீங்கன்னா உபாகம் 28ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல என்ன சொல்றாருன்னா, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கற்பனைகளின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாய், ஆனால் இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் பலிக்கும் அப்படின்னு தான் முதல் வசனத்தில் ஆண்டவர் ஆரம்பிக்கிறாரு. அப்படி சொல்லிட்டு அதன் பிறகு பல ஆசீர்வாதங்கள், ஒரு ஆசீர்வாதம் தான், நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காது இருப்பாய். அப்ப என்ன செய்யணும்னா வேதத்தை நல்லா கவனிச்சு படிக்கணும். வேதத்தை வாசிக்கிறது மட்டுமல்ல, அதற்கு தங்களை முழுவதுமாய் கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கணும். கர்த்தரை தேடுகிறதுல தீவிரமா மாறணும். இப்படி நம்ம கர்த்தரை தேடுதல தீவிரமாய் நம்ம மாறிக்கிட்டே வந்தோம்னா ஆண்டவர் நிச்சயமா சொல்றேன், உங்கள் கடன் பிரச்சனை படிப்படியாய் மாற செய்வார். உங்களுடைய வருமானத்தை கர்த்தர் அதிகரிக்க பண்ணி கொடுக்க செய்வாரு. அல்லது கடன் கொடுத்தவங்களுடைய கண்களில் கர்த்தர் கிருபை கிடைக்க பண்ணி அவங்களுடைய பிரஷர் இல்லாதபடி கர்த்தர் மாற்றி அதிலிருந்து கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலை கொடுத்து நமக்கு டைம் கொடுத்து கர்த்தர் நிதானமாக அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு கர்த்தர் உதவி செய்வார். அதனாலே கர்த்தர் நம்ம கடன்ல இருந்து விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறாரு. தற்கொலை ஒருபோது அதுக்கு தீர்வாகாது. அது நரகத்துல கொண்டு போய் நித்தியமான வேதனையில போய் அகப்படுத்தினோம். தற்கொலையை யோசிக்கவே கூடாது. மனதில் கர்த்தரை விசுவாசிச்சு கர்த்தரை தேடுங்க, கண்டிப்பா கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஓகே பஸ் சார், தற்கொலை எதற்குமே தீர்வு ஆகாது. கர்த்தர் தான் எல்லாத்துக்குமே தீர்வு. எந்த பிரச்சனையிலிருந்து தீர்வு வேணுனாலும் ஆண்டவர்கிட்ட வந்தா போதும், கண்டிப்பா அதுல இருந்து அவர் விடுதலையாக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஒரு சம்பவத்தை சொல்லி, அதுவும் இந்த கடன்ங்கிறது எல்லா மக்களுக்கும் இருக்கு. அநேக மக்களுக்கு இந்த இன்டர்வியூ கண்டிப்பா பிரயோஜனமா இருக்கும். நீங்க நேரடியாக பார்த்த சம்பவத்தின் மூலமாக ஒரு மெசேஜ் கொடுத்து மக்கள் இதுல இருந்து மீளணும்னா அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு மிக அழகாக ஒரு மெசேஜ் கொடுத்து இந்த இன்டர்வியூல எங்க கூட பங்கு பெற்றதுக்கு ரொம்ப நன்றி பாஸ்டர். நன்றி.